முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தைப்பொங்கலை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாகவே சில விஷயங்களை பொங்கல் முடிஞ்சு பார்த்துக்கலாம், தை மாதம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சில நல்ல விஷயங்களை இந்த தை மாதத்துக்காக ஒத்தி போடுவாங்க. தை மாதம் பிறந்தோடனே சில விஷயங்களை வெயிட் பண்ணி செய்வாங்க. இந்த மாதம் அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு மாதம். இது தமிழ் புத்தாண்டாவே கொஞ்சம் வருஷமாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரியும். இவ்வளோ நாள் நடக்காத சில விஷயங்கள் கூட தை மாதத்துக்கு அப்புறம் அதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பார்த்துட்டு வரோம். அப்போது இந்த தைப்பொங்கலை ஒட்டி நம்ம என்ன செய்யணும் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது நம்ம யாருக்கும் புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மறக்காமல் தவறாமல் செய்யுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. தை மாசத்துல நீங்க சூரிய கடவுளுக்கும் சரி எல்லா கடவுளுக்கும் நீங்க நன்றி சொன்னதுக்கு அப்புறமா நான் ஒரு திருப்புகழ் நம்ம எல்லாம் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அது காரணம், அந்த திருப்புகள்ல மிகப்பெரிய ஒரு விசேஷம் உண்டு. அது எப்படி இந்த தை மாசத்துல இந்த திருப்புகழ் நம்ம பாராயணம் பண்ணா அது என்ன விசேஷம், அது என்ன கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் திருப்புகளோட அந்த விளக்கம் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். அது சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும். அதே மாதிரி இது எப்போ படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை படிக்கணும், எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதும் நான் அதில் விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ அது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானை பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்க வைக்கிற அத்தனை வீடியோக்களும் வந்துட்டுருக்கு, எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போது இது என்ன திருப்புகழ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இது எப்பவும் போல் எப்படி எளிமையாக அதுக்கான பொருள்னு சொல்லி அது எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். எல்லா திருப்புகழ் வீடியோலையும் நம்ம பண்ணுறதே தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன திருப்புகழ் அப்படின்னா திருப்புகழ் எண் 216 சரணகமலாலயத்தை அப்படிங்கிற திருப்புகழ். இது சுவாமி மலைக்கான திருப்புகழ். இது என்னங்கிறது நான் இப்போ வாசிச்சு அது பொருளும் சொல்றேன். இப்போ சொல்லவே உங்களுக்கு புரியும் இது ஏன் தைப்பொங்கலுக்கு தை மாசத்துக்கான திருப்புகழ். இது இருக்கலே பெஸ்ட் திருப்புகள்னு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். மொத்தம் 16 லைனை இப்போ அதோட 8 லைனை வாசிச்சுட்டு அதற்கான மிக மிக எளிய வடிவில் அதோட பொருளும் உங்களுக்கு நான் சொல்றேன், அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கசட மூட மட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதன குறை இவ்வேளை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழும் அணமார் கடப்பம் அணிவோனே. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் 8 லைனு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு சுருக்கமாக எளிய வடிவில் சொல்கிறேன். இது கௌமாரம்.com வெப்சைட்லேருந்து தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். சரணகமலாலயத்தை அப்படின்னா, முருகா உனது தாமரை போன்ற திருவடிகளை ஒரு அரை நிமிஷத்துக்காவது தவ நிலையில ஒரு தியானத்துல கூட என்னால் வச்சுக்க முடியாத நான், ஜட கசட மூட மட்டி அப்படின்னா பொய்யும் குற்றமும் கொண்ட மூடனான மட்டியான நான், பவ வினையிலே சனித்த தமையன் அப்படின்னா பிறப்பதையே தொழிலாக கொண்டு பிறந்துள்ள தன்னம் தனியனான நான். அதாவது திரும்ப திரும்ப நம்ம ஜென்மம் எடுத்து பிறந்துகிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அதுதான் சொல்றாரு அருணகிரிநாதர் இங்க. இப்பேற்பட்ட நான் மிடியால் மயக்கம் உருவேனும், வறுமையால் மயக்கத்தை அடையலாமா. இப்போ இந்த இடத்துல ஒரு சாப்பாட்டுக்கு இல்லாத வறுமை அப்படிங்கிறத விட நம்ம எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனையோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட துன்பங்கள் சோதனைகள் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இங்க வறுமையால் மயக்கத்தை அடையலாமோ அப்படிங்கிறது குறிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பிரச்சனையில என்னை வச்சிருக்கியே, கருணை புரியாது இருப்பதென குறை, கருணை காட்டாமல் இருப்பது என்ன குறையை கண்டு எனக்கு இப்போதே எனக்கு சொல்லி அருள வேண்டும்
அதுதான் இவ்வேலை செப்பு அப்படிங்கிறாரு. இவ்வளோ பிறப்பதையே தொழிலாக கொண்டு பொய்யும் குற்றமான ஒரு மூடனா இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? வறுமையால் மயக்கத்தை அடையலாமோ? எனக்கு ஏன் கருணை காட்ட மாட்டேங்கிற? எனக்கு இப்போவே சொல்லி எனக்கு அருள வேண்டும். கைலை மலைநாதர் பெற்ற குமரோனி. கைலாய மலைநாதராம் நம்மளுடைய சிவபெருமான் பெற்ற நம்மளது முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த 6 லைன்ல ஏன்பா எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்குற, எனக்கு இப்பவே ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் மூலமா வேண்டாரு. நம்மளும் இதை பாராயணம் பண்ணும்போது அதையே தான் வேண்டிக்க போறோம். அடுத்தது, கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடகம் வீர கடகம் அணிந்த புஜத்தின் மீது ரத்ன ஆபரணம், தங்க மாலை, வெச்சி பூமாலை, வாசனை நிறைந்த கடம்ப மாலை இவைகளை அணிந்தவனே. இது எல்லாம் நம்மளோட முருகப்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள். அடுத்தது இப்போ 8 லைன் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா அடுத்த 8 லைன் இப்போ வாசிச்சுட்டு இதே மாதிரி மீனிங் பார்க்கலாம். அதில் தான் நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம தைப்பொங்கலுக்கு இது ஏன் இந்த திருப்புகழ் பாராயணம் பண்ணணும். தருணம் இதையா மிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பர கதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அருண தள பாதம் பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அடித்த மயில் வீரா. அதிசயம் அநேகம் முற்ற பழனி மலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே. ஓகே, இதுதான் அடுத்த 8 லைன். ஸோ திருப்புகழ் இதோட முடியுது. இந்த 8 லைனுக்கு நம்ம என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு பாட்டு. தருணம் இதையா, தக்க சமயம் இதுதான் ஐயா. இதுதான் சரியான நேரம் முருகப்பெருமானே. என்னென்ன அவர் கேட்கிறாருன்னு பாருங்க அருணகிரிநாதர். மிக்க பெருமையை தரும் நீல் சௌக்கிய, நீடித்த சுகம், நீண்ட ஒரு சௌக்கியம், சகல செல்வம் யோகம் மிக்க பெருவாழ்வு, மிக்க பெருமையை தரும் நீடித்த சுகம், எல்லா விதமான செல்வம் அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வு. அடுத்தது, தகைமை சிவை ஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து. அதாவது செல்வம் அதிர்ஷ்டம் சௌக்கியம் இதெல்லாம் இல்லாம அதையும் மேலா என்னென்ன கேட்கிறார் பாருங்க. நன்மதிப்பு, சிவஞானம், முக்தியாம் மேலான கதி, இது எல்லாம் எனக்கு வேணும். இது எல்லாமே நீ எனக்கு அருள் புரியணும். உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா, இது எல்லாம் நீ எனக்கு கொடுத்து உதவி புரியணும். பளபளப்பும் கூர்மையும் உடைய வேலனே, வேணு நெய்த்த வடிவேலா, அதுக்கு இதான் அர்த்தம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயே ஏன் முருகா வச்சிருக்க, எனக்கு இப்போவே எனக்கு பதில் வேணும், எனக்கு இப்போவே உன்னோட அருளாசி வேணும் அப்படின்னு சொல்லி 8 லைனில் நம்ம கேட்டிருந்தோம். அது இல்லாமல் என்னை இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் வச்சிருக்க, இவ்வளோ பிரச்சனைகள் நடுவுலையே ஏன் ஒரு கருணை காட்டாமல் இருக்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்குறோம். நமக்கு பிரச்சனையெல்லாம் போக்கிட்டு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இதில் அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அருணகிரிநாதர் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துருக்கோம். மிக்க பெருமையை தரும் நீடித்த சுகம், செல்வம், அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வு, நன்மதிப்பு, சிவஞான முக்தி, அப்படியே அதிகமாயிட்டே போகுது பாருங்களேன். கடைசியில முக்தி வரைக்கும் எல்லாமே கேட்குறாரு. இதே தான் நம்ம எல்லாருக்குமே காமனா வேணும். என்னென்ன வேணுமோ அது ஒரே திருப்புகழ்ல கேட்குறாரு. எனக்கு சந்தோஷம் வேணும், ஒரு வேலை வேணும், நிம்மதி வேணும், எனக்கு நோயற்ற வாழ்வு வேணும், எனக்கு வீடு கட்டணும், இந்த இடம் வாங்கணும், இது மாதிரி நமக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு இது எல்லாமே வந்துடுது. நம்மளுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட வேண்டுதல்கள் நமக்குள்ளேயே நிறைய வச்சுருக்கோம். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேணும், வேலை இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு இல்லை ப்ரொமோஷன் வேணும், இடம் இல்லாதவங்களுக்கு இடம் வாங்கணும், இடம் வாங்கினவங்களுக்கு சொந்த வீடு கட்டணும், இல்லை சிலது விற்க முடியாத சில விஷயங்கள் கூட இருக்கும்.
இருக்கும், அதை இதை விற்கணும், இந்த பிரச்சனை தீரணும், இது மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப வருஷமாக இழுத்துட்டே போயிட்டுருக்கிற தடங்களுக்கு மேலே தடங்கள் வந்திருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் மனசில் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு எல்லா பிரச்சனைக்கும் இந்த திருப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பாராயணம் பண்ணலாம். இந்த திருப்புகள் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க வல்ல ஒரு திருப்புகள். இந்த 4 லைனில் முருகப்பெருமானோடைய அருமை பெருமைகளை கூறி நம்ம இந்த திருப்புகளை முடிக்கிறோம். அருணத்தல பாதம் அந்த லைன்ல இருந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அப்படியே நான் கௌமார வெப்சைட்ல இருக்கிறது அப்படியே படிக்கிறேன். சிவந்த தாமரை இதழ் போன்ற உன் பாதமதனை தினந்தோறும் நான் துதிப்பதற்கு அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே. இதுல உண்மையா சொல்றேங்க, நான் அடிக்கடி கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருப்பேன், நீ முருகன் பக்தனா இருக்கிறது உன்னோட விருப்பம் இல்லை, அது என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி முன்ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. நான் போடுற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையானதான். என்னன்னா, இந்த நம்ம மனுஷனா பிறந்து முருகன் பெருமானை கும்பிடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும். அதுபோக நம்ம தமிழ் ஞானத்தை நம்ம ஒரு தமிழனா பிறந்ததுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை வேணும். யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ தமிழனா பிறக்கலன்னா நம்மளால தமிழ் படிக்க முடியலன்னா இந்த திருப்புகள் வந்து எப்படி நம்ம வாயார வாசிக்க முடியும்? ஏன்னா முருகப்பெருமானை எழுத வைத்த ஒரு விஷயம் திருப்புகள். அதை வச்சு நம்ம முருகப்பெருமான்கிட்ட வந்து இப்போ அவங்க அவர் லிஸ்ட்ல அருணகிரிநாதர் போட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வந்து நேரடியா மனசார நம்ம டெய்லியும் நார்மலா கூட கேட்கலாம், நம்மளுடைய பேச்சு நடையில கூட முருகன்ட்டு கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்ட்டு இல்லை. ஆனா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் திருப்புகள். ஒரு திருப்புகள் வழியா பாடியோ அல்லது வாசித்தோ நம்ம கேட்கும்போது அது வந்து அது முருகனை ஈஸியா வந்து சென்றடையுது அப்படிங்கிறது தான் இங்க விசேஷம். அதுக்கு நம்ம எல்லாருமே தமிழனா பிறக்கிறதுக்கு மிக மிக ஒரு குடிப்பினை செஞ்சிருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு, சிவந்த தாமரை இதழ் போன்ற உன்னோட பாதத்தை தினந்தோறும் நான் துதிக்கிறதுக்கு எனக்கு வந்து அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே. அதை துதிக்கிறது அப்படிங்கிறது இங்க நம்ம திருப்புகழ் பாராயணம் பண்றதுதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அது தமிழ வந்து அவர் இங்க லிங்க் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால அதிசய கோலங்கள் பல அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த, இது நம்ம ஆலயமா எல்லாருக்கும் ஈஸியா புரியும். அவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த பழனிமலை மீது விளங்கி தோன்றும் என் அழகனே திருவேரகத்து சுவாமிமலையின் முருகப்பெருமானே. திருவேரகம் அப்படின்னா சுவாமிமலை. ஸோ அந்த பழனிமலையில தோன்றி நமக்கெல்லாம் நல்லாசி வழங்கும் அழகனே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை முடிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு திருப்புகழ். அதாவது எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து அருணகிரிநாதர் கேட்டிருக்காரு, என்னை ஏன்பா கஷ்டத்திலேயே வச்சிருக்க, எனக்கு கஷ்டத்தெல்லாம் போக்கி தயவு செய்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு. இது வந்து எப்போ எப்படி பாராயணம் பண்றது இப்போ பார்க்கலாம். நீங்க நாளைக்கே வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து தொடங்கி டெய்லி ஒரு வாட்டியாவதும் நீங்க ஃபுல்லா எல்லா நாளுமே சொல்லலாம். இல்லை ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு நீங்க தைப்பொங்கல்ல வந்து நீங்க ஒரு 11 தடவை, இல்லைன்னா தைப்பொங்கல்ல ஆரம்பிச்சு தைப்பூசம் வரைக்கும் டெய்லி ஒரு தடவை 2 தடவை இல்லை 11 தடவை இந்த மாதிரி கூட நீங்க பாராயணம் பண்ணலாம். இது எப்பவும் போலதான் நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கறது, சுவாமிக்கு நம்ம ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நைவேத்தியமாக வச்சுட்டு கற்பூரம் காட்டிட்டு நீங்க உட்காந்து கீழே உட்காந்து ஒரு துணியை விரிச்சு போட்டு கீழே உட்காந்து நீங்க இது பாடலாம். பாட தெரியுறவங்க, பாட தெரியாதவங்க அதை படிக்கலாம். நான் வந்து இது கண்டிப்பா தைப்பொங்கல் அன்னைக்கு பாராயணம் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என் கூட யாரெல்லாம் நீங்க விருப்பமோ நீங்களும் வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம எல்லாமே வந்து இது தாராளமா பண்ணலாம். தைப்பொங்கல் ஆரம்பிச்சு தைப்பூசம் வரைக்கும், இல்லைன்னா நீங்க வாழ்நாள் முழுக்க நீங்க வந்து உங்களோட திருப்புகழ் லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இது முன்னாடி இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திருப்புகழ் உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தும் கொடுக்கும், முக்தி வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் எல்லாருக்கும், நம்ம வம்சம் எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய திருப்புகள். அதனால வந்து கண்டிப்பா அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க. டெய்லி ஒரு தடவையாவது பண்ணுங்க. இல்லை காலைல எப்பெல்லாம் பூஜை பண்றீங்களோ காலைல ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி, இல்லை ஒரு 3 நாள் நான் எடுத்து பண்றேன், 3 நாள்ல 11 தடவை பண்றேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி தைப்பொங்கல் ஆரம்பிச்சு தைப்பூசம் வரைக்கும் பண்ணீங்கனாலும் சரி, இல்லை நீங்க ரெகுலரா எல்லா நாளுமே பண்ணீங்க சரி, இல்லை தை மாசம் முழுக்க நான் பண்றேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கனாலும் ஓகே தான். திரும்பியும் உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.